வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் அவர்கள் பணிபுரியக்கூடிய பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களுக்கான என்னென்ன பணிகளை செய்வது, அவர்களுக்கான வழங்கக்கூடிய சிறப்பு சலுகைகளில் ஏதேனும் மாற்றங்கள் பற்றிய தகவல்கள், ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு ஓடி வழங்கி உத்தரவு தகுதி தேர்வு விலக்கு சார்ந்து வெளியான 4 முக்கிய தகவல் தான் இதில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரப்பட வேண்டும் என்பது நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர் அமைப்புகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு தொடர்பாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். கல்வி அரசியலமைப்பின் பொது பட்டியலில் வருவதால் ஆசிரியர்களின் நியமனம் மற்றும் பணி நிலைமைகள் ஆகியவை அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் நிர்வாக வரம்பிற்குள் வருகின்றன. எனவே டெட் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கையை குறித்த தரவுகளை அந்தந்த மாநில அரசுகளே பராமரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீலகிரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு ஓடி வழங்கி நீலகிரி மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு ஆகஸ்ட் 2026 மாதத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு செல்லும் நாட்களுக்கு அரை நாள் பிற பணியில் பணிபுரிய அனுமதி வழங்குமாறும், கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஆசிரியர் எனும் இருப்பதை உறுதி செய்து கற்பித்தல் செயல்கள் பாதிக்கா வண்ணம் ஆசிரியர்களுக்கு அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் 5 வரையறுக்கப்பட்ட விடுப்புகள் உள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி வாரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் வரையறுக்கப்பட்ட விடுப்பு நாட்கள் வருகிறது. எனவே ஆசிரியர்கள் இந்த விடுப்பு நாட்களை திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். பள்ளிக்கல்வி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் எனது தோழன் தோழி என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடத்துதல் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.